नमस्ते, वेलकम टू निफ्यूज़ ऑनलाइन हिंदी अकेडमी. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 4 லெட்டர் ரைட்டிங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நௌகரி சம்பந்தி ஆவேதன் பத்திர. ஸோ ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெட்டரை பொறுத்த வரைக்கும் क्वेश्चन நல்லா ரீட் பண்ணணும். महात्मा गांधी विद्यालय टी नगर को हिंदी अध्यापक की आवश्यकता है. ஸோ மகாத்மா காந்தி வித்யாலய் டி நகர் இருக்க மகாத்மா காந்தி வித்யாலய் அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஹிந்தி டீச்சர் தேவைப்படுது. उक्त पद के लिए अपना आवेदन प्रस्तुत करते हुए एक पत्र लिखिए. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பத் அப்படின்னா போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுகிற மாதிரி நம்மளோட பயோடேட்டா சென்ட் பண்ணி நம்ம லெட்டர் எழுதுகிற மாதிரி லெட்டரை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஷின். ஸோ பிரேஷக் அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ். இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸில் நீங்கள் நேம் எழுதாதீங்க, உங்கள் பேரையும் எழுதாதீங்க, வேறு யார் பேரும் எழுதாதீங்க. புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. கன்னு எழுதிருங்க. நம்ம இங்கிலீஷில் XYZ எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதிருங்க. அட்ரஸ் ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதிக்கோங்க, சென்னையில் இருக்கிறது மாதிரி. 15 சேஷன் ஸ்ட்ரீட், சைதாப்பேட், சென்னை 15. இந்த அட்ரஸ் எழுதினாலும் ஓகே, இல்லை சென்னையிலே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதிட்டாலும் ஓகே. சேவாமே 2 யாருக்கு எழுதுகிறோம்? இந்த ஸ்கூலுக்கு எழுதுகிறோம், மகாத்மா காந்தி வித்யாலயக்கு எழுதுகிறோம். ஸோ அங்கே இருக்க யாருக்கு எழுதுவோம்? அந்த பிரின்சிபலுக்கு எழுதுகிறோம். பிராச்சாரிய மகோதய், ஸோ த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல், மகாத்மா காந்தி வித்யாலய், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, சென்னை எழுதிட்டோம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் எழுதுகிறோம், டு அட்ரஸ் எழுதுகிறோம். ஆதர்ணிய மகோதய், ஸோ ரெஸ்பெக்டட் சார். விஷய சப்ஜெக்ட் எழுதணும்ல, என்ன உள்ளே பேசுகிறோன்னு. ஸோ விஷயன்னா சப்ஜெக்ட். ஹிந்தி அத்தியாபக் பத் கே லியே ஆவேதன் பத்திர சம்பந்தி. ஸோ ஹிந்தி அத்தியாபக் அந்த ஹிந்தி டீச்சர் போஸ்ட்டுக்காக ரெக்வஸ்ட் லெட்டர். ஆவேதன் பத்திரனா ரெக்வஸ்ட் லெட்டர். சம்பந்தினா ரிகார்டிங், நம்ம இங்கிலீஷ் எழுதுவோம்ல ரிகார்டிங், அதான் சம்பந்தி. இப்போது கண்டென்ட். நமஸ்தே, दिनांक 15 अप्रैल 2025 नव भारत टाइम्स में प्रकाशित आपके विज्ञापन से मुझे मालूम हुआ कि आपके विद्यालय में हिंदी अध्यापक का पद रिक्त है. நமஸ்தே. ஸோ நமஸ்தே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். தினாங்க் 15th April 2025. ஸோ இந்த டேட்டில் இருந்த இந்த 15th April 2025 அந்த டேட்டில் நவபாரத் டைம்ஸ் அப்படின்றது ஒரு மேகசின். அதில் பிரகாஷித்னா பப்ளிஷ்டு ஆப்கே விக்யாபன். ஸோ 15th April 2025 நவபாரத் டைம்ஸ் அப்படின்ற மேகசினில் நீங்கள் கொடுத்த ஆடு பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சருக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த பிரகாஷித் அப்படின்றது என்ன அப்படின்னா பப்ளிஷ்டு, ஆப்கே விக்யாபன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அந்த மாலூம் ஹுவானா ஐ கெட் டு நோ कि आपके विद्यालय में हिंदी अध्यापक का पद रिक्त है. रिक्तना वेकंट, பத்துனா போஸ்ட். ஸோ உங்கள் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சருக்கான போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. உக்த் பத் கே லியே, ஸோ அந்த போஸ்ட்டுக்காக மே अपने आवेदन प्रस्तुत करना चाहता हूँ, அந்த போஸ்ட்டுக்காக நான் லெட்டர் எழுத விரும்புகிறேன். मेरा जीवन वृत्त नीचे दिया गया है. जीवन वृत्त அப்படின்னா பயோடேட்டா, ரெஸ்யூமே இது கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஜீவன் விருத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவேதக் கா நாம். ஆவேதக் அப்படின்னா அப்ளிகண்ட்ஸ் நேம். அதே மாதிரி எழுதுங்க க. பிதா கா நாம், அப்பா பேர் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க, இல்லை உங்கள் அப்பா பேர் எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஜன்மக்கி தாரிக்னா டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கிற மாதிரி எழுதுங்க, ஓகேவா? நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஒரு 7th standard படிக்கிறீங்க, 8th படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட இயர் போடாதீங்க, இதில் இருக்க இயரே போட்டுருங்க. மாத்ரு பாஷா, உங்களோட மதர் டங் என்னவோ அதை எழுதிருங்க. அப்புறம்
शैक्षिक योग्यता एजुकेशनल क्वालिफिकेशन राष्ट्रभाषा प्रवीण निशांत MA B.Ed. ஸோ என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றது கொடுத்துருக்காங்க. ராஷ்டிரபாஷா பிரவீன், ராஷ்டிரபாஷா நிஷாந்த், MA ஹிந்தி, மைசூர் விஸ்வவித்யாலய் 2007. ஸோ எது எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாமே எழுதணும் கூட இல்லை, ஏதாவது 2 கூட எழுதிக்கோங்க. இப்போ ராஷ்டிரபாஷா நிஷாந்த் எழுதிட்டு MA ஹிந்தி அப்படின்றத கூட எழுதிக்கோங்க. அடுத்தது வியாவசாயிக் யோகியதா, இதில் B.Ed ஹிந்தி, விவசாயிக் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தாண்டி ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஸோ B.Ed ஹிந்தி, உச்ச சிக்ஷா ஆர் ஷோட் சன்ஸ்தான், ஸோ இது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மெட்ராஸ், அதை எழுதிட்டோம். அப்புறம் ஷிக்ஷன் அனுபவ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று இப்போ இதில் இருக்கிற மாதிரி எல்லாமே எழுதணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஏதாவது 2 மாத்திரம் எழுதிட்டால் போதும். MA B.Ed MA ஹிந்தி அதை 2 எழுதிக்கிட்டால் போதும். இப்போது शिक्षण अनुभव टीचिंग एक्सपीरियंस 2009 जून से जुलाई 2009 जून से चूलेमेड़ के दुरईस्वामी मेट्रिक स्कूल में हिंदी शिक्षक के रूप में काम कर रहा हूँ. ஸோ 2009 இப்போ வரைக்கும் சூளைமேடில் இருக்க துரைசுவாமி அப்படின்ற மெட்ரிக் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பெருசு இப்போது ஸ்கூல் நேம் எழுதணுன்னு வேணாம். இப்போ துரைசாமி மெட்ரிக் ஸ்கூல் எழுதணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பேர் கூட எழுதிக்கலாம். இப்போ SRS ஸ்கூல் சின்ன பேர் இருக்க மாதிரி ஸ்கூல் நேம் எழுதிக்கோங்க. பத்ர வியவஹார் கா பூரா பத்தா, ஸோ இவருடைய அந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ் என்ன அப்படின்றது, அந்த அட்ரஸை வந்து இங்கே ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நீங்கள் வந்து அந்த ஃப்ரம்மில் எழுதினீங்கள அந்த அட்ரஸை கூட எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2மே ஒரே அட்ரஸ். இப்போ சிலவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாகவே ஒரு அட்ரஸ் இருக்கும். அது அப்படி இன்கேஸ் நீங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா 2மே கொடுங்க. லெட்டரை பொறுத்துக்கும் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரம்மில் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே இந்த இங்கேயும் அட்ரஸில் எழுதிடுங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இல்லை, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு தேவை அந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, டீட்டெயில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோரிலேட் பண்ணி எழுதுங்க. नेक्स्ट, आपके विद्यालय में सेवा करने का अवसर मिलने पर मैं पूरी लगन और मेहनत के साथ विधिवत अपने कर्तव्य का पालन करूँगा और आपके विश्वास दिलाता हूँ कि उच्च अधिकारियों के आदेशानुसार काम करने का पूरा प्रयत्न करूँगा. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, आपके विद्यालय में, ஸோ உங்களுடைய ஸ்கூலில் சேவா கர்னேகா, சேவா கர்னேகா இந்த சென்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான அவசர் மில்னே பர், அவசர் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா, மை பூரி லகன் और मेहनत के साथ, पूरी लगनना सिंसियराக, मेहनत के साथ हार्ड वर्कोட विधिवत अपने कर्तव्य का पालन करूँगा. ஸோ ஐ வில் ஃபுல்ஃபில் மை டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தவியனா டியூட்டி, விதிவத் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய டியூட்டியை நான் பண்ணுவேன். और आपको विश्वास दिलाता हूँ and I assure you that, விஸ்வாஸ்னா நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன், அதாவது I will assure you that उच्च अधिकारियों के आदेश अनुसार काम करने का पूरा प्रयत्न करूँगा. இப்போ அங்கே வந்து ஹை அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி, ஆதேஷ் அனுசார்னா அக்கார்டிங் டு தேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அக்கார்டிங் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், காம் கர்னேக்கா பூரா பிரயத்னம் கருங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு நான் வேலை செய்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முஜே ஆஷா ஹேக்கி, ஐ ஹோப் தட், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆப் முஜே சமக்ஷ் உபஸ்தித் ஹோனே கா शुभ अवसर प्रदान करेंगे. ஸோ ஐ ஹோப், எப்பயுமே லெட்டர் நம்ம முடிக்கும் போது ஐ ஹோப் அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐ ஹோப் தட் ஆப் முஜே, நீங்கள் வந்து எனக்கு இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மை अपनी योग्यता प्रमाणित करने की पूरी कोशिश करूँगा. இந்த இடத்துல உப்புனின்னு இருக்குது, இது தப்பு ஆக்சுவலாக. இந்த இடத்துல அப்னின்னு வரணும், அப்னி. மை अपनी யோகியதானா எபிலிட்டி. ஸோ நான் என்னோடய எபிலிட்டியை பிரமாணித் கர்னேக்கி, ஃபுல்ஃபில்லாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்வேன். கோஷிஷ் கருங்கன்னா ஐ வில் ட்ரை டு ப்ரூவ் மை எபிலிட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ தன்யவாத், தேங்க் பண்ணி முடிக்கிறாங்க லெட்டரை. ஆப்கா, அவ்வளோதான். உங்கள் ஆப்கா யோர்ஸ் ட்ரூத்ஃபுல்லி
ட்ரூலி ஃபெய்த்ஃபுல்லி எழுதிட்டு உங்கள் நேம் க க க க அவளோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமது பெயரை பரீட்சையில் எழுதக்கூடாது என்பதால் க க க க என்று எழுத வேண்டும். நாம் எழுதும் அப்ளிகேஷன் லெட்டர்களில் அனுப்புனர் பெறுநர் இரண்டும் இடது பக்கம் மேலும் கீழுமாக இதுபோல் அமைய வேண்டும். அந்த நம்ம ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எப்பவுமே இங்கிலீஷில் எழுதுவோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த கார்னரில் தானே எழுதுவோம் நம்ம ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், அந்த மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நேம் எழுத வேண்டாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான லெட்டர் தான். பார்க்க தான் 2 பேஜ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான கண்டென்ட்டு. நீங்கள் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக படிங்க. ஃப்ரம் அட்ரஸ் எழுதுகிறோம், டு அட்ரஸ் எழுதுகிறோம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதுகிறோம், அதில் பயோடேட்டா ஆட் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, தன்யவாத். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.